வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கைதாகின்றார் விஜய், ஆதாரத்தை அழித்தார் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அதிரடியாக சிக்கி இருக்கிறது வீடியோ. 2 வீடியோவை இதனுடன் இணைக்க போகிறேன். ஒரு வீடியோ நீங்கள் பார்க்காத வீடியோ, யாருமே அந்த வீடியோவை இதுவரைக்கும் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் தரல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோவை இணைச்சாங்கன்னா அந்த வீடியோவுக்கு பைசா வராது. அதனால் அந்த வீடியோவை யாரும் இணைக்கலை. ஆனால் நாம் உங்களுக்காக அந்த வீடியோவை இணைக்க போகிறோம். அந்த வீடியோவே விஜய் அவர்கள் உள்ளே போகிறதுக்கான ஒரிஜினல் ஆதாரம் நிச்சயமாக அடித்து சொல்லலாம் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படியாப்பட்ட வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அந்த வீடியோவை தர நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. ஆனால் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுமா இல்லையா? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. பின்னாடி இது வரைக்கும் யாரும் வெளியிடாத வீடியோவை நான் உங்களுக்கு தருகின்றேன். இந்த வீடியோவை பார்க்கும்போது ஜன நெருக்கமானது அதிகமாக இருக்கிறது. கடல் அலை போல அங்கே ஜனக்கூட்டமானது அப்படியே அலை பாய்கிறது. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜய் அவர்களுடைய வாகனமானது கூட்டத்துக்குள்ளே வந்தது தான். அதனால தான் கூட்டமானது பக்க பாட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி நகர்ந்து நின்றதுனால இன்னும் கூட்டம் முண்டியடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு போச்சு. அந்த நெருக்கத்தில் தான் எல்லாரும் கீழே விழுந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே கூட்டமானது காற்றே உள்ள நுழையாத முடியாத அளவுக்கு டைட்டாக இருக்கும்போது அந்த கூட்டத்துக்குள்ள விஜய் வாகனம் வந்தால் எப்படி இருக்கும்? இன்னும் கூட்டமானது டைட்டாக இருக்குமா இல்லையா? அதனால தான் இறுக்கத்தில் வெப்பம் அதிகமாகி மயக்கம் அடைஞ்சு கீழே விழ அங்கே நின்று இருந்தவங்க அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கீழே விழுந்தவங்க மேலே மிதித்ததன் காரணமாக அந்த உயிரானது பறிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மைதானா அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீடியோவை நல்லாவே பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒன்று தெரியும். இந்த கூட்டத்தை யாரெல்லாம் ஏற்பாடு செஞ்சாங்களோ அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு செய்திருக்கின்றார்கள். என்ன தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக திமுக அவங்க கூட வாகன பிரச்சாரம் செஞ்சுருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்வதுக்கு இல்லை. அப்படி வாகனங்கள் நிற்கின்ற பொழுது எந்த இடத்துல வாகனம் நிற்குமோ அந்த இடத்துல கூட்டத்தை அண்ட விட மாட்டாங்க. அங்கே ஒரு பேரிகார்டு போட்டு இந்த இடத்துல தான் எடப்பாடியாருடைய வாகனம் நிற்க போகுது, இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய வாகனம் நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாகனம் நிற்பதுக்கு பேரிகார்டு போட்டு தடுத்திருப்பாங்க. அந்த வாகனம் நிற்கின்ற இடத்துல யாருமே நிற்க மாட்டாங்க. ஆனால் விஜய்வுடைய கூட்டத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், முழுக்க முழுக்க அங்கே வாகனம் நிற்பதுக்கென்று ஒரு பிரத்யேகமான இடமே இல்லை. வாகனம் வருகிறது, கூட்டத்துக்குள்ளே நுழையுது. அதுதான் பேர் ஆபத்தை தந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரோட் ஷோ நடத்திக்கிட்டே வந்தார். என்னதான் நீதிமன்றங்களாக இருக்கலாம், என்னதான் அரசாங்கமாக இருக்கலாம், எப்பா ரோட் ஷோலாம் நடத்தாதப்பா, போக்குவரத்துக்கு தடையாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, நீ போய் சேர்றதுக்கு லேட் ஆகுதுப்பா. லேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வெயில், ரெண்டாவது காற்றோட்டம் இல்லை, அங்கே ஏற்கனவே மயக்கம் அடைகின்றார்கள், அதனால் ரோட் ஷோலாம் வானாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே திருவாரூர் போன்ற பல இடங்கள்ல இந்த அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறது. மயக்கம் அடைஞ்சு வீழ்வதும் பிறகு மருத்துவமனைக்கு அழைச்சிக்கிட்டு போகிறதும் இந்த மாதிரி நிகழ்வுகள் இருந்திருக்கு. அதனால ரோட் ஷோ நடத்தாதப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் ரோட் ஷோ நடத்தவில்லை என்றாலும் விஜய்க்கு எவ்வளோ கூட்டம் வருது என்ற விஷயத்தை ஊடகங்களுக்கு அப்படியே தரணும் என்பதற்காக லைவ் வீடியோ எடுப்பதற்காக அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்ட வாகனமானது விஜயை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. கரூர்லையும் அதே நிகழ்வு தான் நடந்தது. ஏன்னா விஜய் வாகனம் உள்ள வருகின்ற பொழுதே இட நெருக்கடி. ஆனால் கேமரா வாகனமானது அது கூடவே உள்ள நுழைந்தா என்ன ஆகும்? இன்னும் இட நெருக்கடியானது அதிகமாகாதா? நம்ம விஜய் அவர்கள் முன்ன நகர்ந்து போகிறதும் பின்ன நகர்ந்து வர்றதும் அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே லைவாக தொலைக்காட்சிக்கு தர்றதும் இவற்றையெல்லாம் செய்யறதுக்கு அங்கே வீடியோ கேமரா பொருத்தப்பட்ட வாகனமும் உள்ளே வந்ததுனால இன்னும் இடமானது டைட் ஆகிடுச்சு. அதன் காரணமாக இட நெருக்கடி என்கின்ற போது கீழே விழுந்தார்கள், மிதிப்பட்டார்கள், இறந்து போனார்கள் என்ற விஷயம் நல்லா தெரியுது. அதுலேயும் ஒரு குற்றச்சாட்டு எடுக்கிறது, இங்கே கூடியிருக்கின்ற கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக ட்ரோன் காட்சிகள் மூலமாக படமாக்கப்பட்டு அவை அப்படியே ஜனநாயகன் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக தான் அதிநவீன கேமராக்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் தவேக்காரங்க ஒத்துக்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காட்சிகளை பொறுத்த வரைக்கும்
திரைப்படத்தில் இணைப்பதற்காகவே எடுக்கப்பட்டது போன்றுதான் இருக்கிறது. இப்போது இதுவரைக்கும் யாரும் வெளியிடாத அந்த வீடியோவை நீங்க பாருங்க. ஜெகதீஷ், உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா. என்ன சொல்றான்? क्राउड रस हो गया सर, 5 मिनट थोड़ा होल्ड करिए. माइक चेक माइक चेक माइक चेक. வருதா? எப்படி போறது? have to evacuate, we know something. உதயா, தண்ணி பாட்டில் வாட்டர் மைக் செக் மைக் செக். கேட்கலப்பா. என்னப்பா? கமிங் 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 ஆம்புலன்ஸ் வருது வருது வருது. இதுல பல இடங்கள்ல விஜயம் பேசுவாரு. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய விஜயனுடைய செக்யூரிட்டி பேசுவாரு. அது மட்டும் இல்லாம பல விஜயுடன் வந்தவங்க நம்ம எப்படி வெளியேறது, அது மட்டும் இல்லை, நிறைய பேர் தண்ணி கேட்பாங்க, நிறைய பேர் மழக்கமடைந்து விட்டார்கள் என்று சொல்லுகின்ற போது ஆம்புலன்ஸ் கேட்பாங்க. இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் அந்த உரையாடலில் இடம்பெற்றிருக்கும், நீங்களும் பார்த்துருக்கலாம். ஆனால் கூட்டம் முண்டியடிப்பதும் மயக்கமடைந்து விழுவதும் விஜய் அவர்களுக்கு நல்லா தெரியுது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு விஜய் அவர்களே அந்த கூட்டத்திலிருந்து எப்படி வெளியேறது அப்படின்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இப்படி தெரிந்த பிறகு அவர் தொடர்ந்து பேச்சை தொடர்கின்றார். நான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக போகுது, உங்களுக்கு கொஞ்சம் தான் கொடுத்தேன். அதில் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தள்ளுமுள் ஏற்படுகிறது, கீழே விழுகின்றார்கள், ஒரு பக்கம் தண்ணி கேட்கின்றார்கள், ஒரு பக்கம் காற்றோட்டம் இல்லை, ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் ஆனது ஆட்களை ஏற்றிட்டு போகிறாங்க. இப்படி பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற போதும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா, பேச்சை தொடரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். மேலிருந்து பார்க்கிறவங்களுக்கு தான் நல்லா தெரியும் கூட்டமானது எந்த அளவுக்கு அலைமோதுது, நாம் இனிமே பேசுவது சரிதானா அப்படின்னு யோசனை பண்ணி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டத்தில் இருக்கிறவங்க காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக பேச்சை தொடராமல் அவர் விலகி சென்றிருக்க வேண்டும். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தள்ளுமுள் இருந்தாலும் பேச வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனடியாக பேச சொல்கிறாங்க. அப்படி பேச சொல்லுகின்ற பொழுது ஒன்றுமே கேட்கல அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. ஏன்னா அங்கே அபய குரல் தானே கேட்குது, என்னை காப்பாற்று, உன்னை காப்பாற்று, எனக்கு தண்ணி வேணும், உனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே கூட்டம். அது மட்டும் கிடையாது, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே மயக்கம் அடைகின்றார்கள், தண்ணி கேட்குறாங்க. ஆனால் அவங்களுடைய பாதுகாவலரும் கூட இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்களும் நபர்ப்பா தண்ணி போடுறேன் பிடிச்சிங்க அப்படின்னு அவரே போட்டிருந்தா பரவாயில்ல. ஆனால் விஜய் அவர்கள் தண்ணி கேன் போடுறதுனால என் தலைவன் தண்ணி கேன் போடுறான், அதாவது தண்ணி பாட்டில் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாம் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போடுற பாட்டிலை பிடிப்பதற்கு முண்டி அடித்தாங்க. விஜய் எனக்கு தண்ணி கொடுத்தாரு, விஜய் கொடுத்த பாட்டில் அப்படின்னு வீட்டில் போய் நினைவு பொருளாக வைப்பதற்காகவே பல பேர் அந்த பாட்டிலை பிடிப்பதற்கு முண்டி அடித்தாங்க. அதனால தான் வாகனத்தை சுற்றி இருந்தாங்க தெரியுமா, அங்கே மட்டுமே அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. ஏன்னா கூட்டம் என்பது ரொம்ப லாங்காக நின்னாங்க, ரொம்ப அகலமாகவும் நின்னாங்க. அங்கெல்லாம் இந்த மாதிரி விபத்துகள் நடந்திருக்குதா என்று கேட்டால் கிடையாது. விஜய் அவர் எங்கே தண்ணி கேன் போட்டாங்களோ, விஜய் வாகனம் எங்கே நெருக்குதலை ஏற்படுத்திச்சோ அந்த பகுதியில் மட்டுமே உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்போது வாகனத்தினால தான் அந்த உயிரிழப்புகள் நிகழ்ந்தது அப்படின்னு சிபிஐ முடிவுக்கு வந்திருக்கிறது. இதெல்லாம் வச்சு நம்ம விஜய் அவர்கள் சிறைக்கு செல்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ரை யார் கையில் எடுத்துருக்காங்க தெரியுமா? சிபிஐ எடுத்திருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒருத்தர் இருக்கிற அந்த தமிழக அரசியல் களத்தில் பத்திரிகையாளர் என்ற போர்வில் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடியவன் யார்? நக்கீரன் கோபால். அவன் இந்த மாதிரி வீடியோக்களை எடுத்து வெளியிடுவதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்.
ஏன்னா தவேக்காக்காரங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, யோ இந்த மாதிரியெல்லாம் வந்து கூட்டத்தை சேர்த்து அது மேலே விஜய் நின்று பேச வச்சு அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து அதெல்லாம் திரைப்படத்தில் இணைக்க போகிறேன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் பொய்யாயோ. ஏன் மாரிதாஸ் உனக்கு வேலையே இல்லையா? இதே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய விஜய் அவர்கள் போய் மக்கள் சந்திப்பை நிகழ்த்தி விட்டு வெளிவருகின்ற போது அசம்பாவிதம் நடந்து விட்ட பிறகு, ஏண்டா இதெல்லாம் திமுக தாண்டா காரணம், நம்முடைய செந்தில் பாலாஜியை தாண்டி கரூரில் எவனும் கோல் வச்சுக்கூடாதையா, அவன் தான் இந்த மாதிரி வேலையை திட்டமிட்டு பார்த்துட்டான் அப்படின்னு சொன்ன மாரிதாஸ் இன்னைக்கு என்னடான்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இதற்கெல்லாம் விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும், விஜய்க்கு தெரிஞ்சே இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, அது மட்டும் இல்லை இந்த கூட்டத்தில் வந்திருக்கின்றவங்களை அப்படியே படம் பிடிச்சி சினிமாவில் இணைக்க போகிறான்லாம் அவதூறு பரப்பி ஒரே நியாயமாக இருக்குமா? அன்றைக்கி திமுக காரன் தான் காரணம் அப்படின்னு சொன்னேன், இன்னைக்கு விஜய் தான் காரணம்னு சொல்கிறேன், எதையா உண்மை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்த விஷயத்தை மாரிதாஸ் அவர்கள் கையில் எடுத்ததுனாலையோ இல்லை மற்றவங்க இதை பேசுறதுனாலையோ ஒருபோதும் விஜய் அவர்கள் சிறைக்கு செல்ல மாட்டார். இந்த மேட்ரை இப்போ திமுக கையில் எடுத்திருக்கிறது. அதில் நக்கீரன் கோபால் அவர்களை களத்தில் இறக்கியிருக்காங்க. இந்த தேர்தல் வரைக்கும் விஜய் அவர்களை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன், பொள்ளாச்சி சம்பவம் என்கின்ற பொழுது அது யாரோ கடத்தி சென்று பாலியல் வன்புணர்வு செய்தது கிடையாது. அங்கே போன மாணவ மாணவிகளாக இருக்கலாம், இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களாக இருக்கலாம், எல்லாரும் விருப்பப்பட்டு போனவங்க, நண்பர்களாக இருந்தவங்க, அப்படி இல்லைன்னா லவ்வர்ஸாக இருந்தவங்க, அவங்க தான் வந்து தனி அறையில் போயிருக்காங்க. அவங்களுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தவறான நிகழ்வுகள் நடந்திருக்குது, பாலியல் அத்துமீறல்கள் நிகழ்ந்திருக்கிறது. அதில் இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த வீடியோ எடுத்து வெளியிடுகின்ற போது நார்மலாக தான் இருந்தது பொள்ளாச்சி சம்பவத்தில். ஆனால் அதற்கு பிறகு தான் இந்த நக்கீரன் கோபால் கிட்ட கிடைத்த பிறகு என்னென்னலாம் வந்து இணைக்குரல் அதனுடன் இணைக்க முடியுமோ அந்த மாதிரி வீடியோவுக்குள்ளே விட்டு அவனா சில குரல்களை உள்ள திணித்து பொள்ளாச்சி சம்பவத்தை பெருசாக்கி உடனடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு 7.5 உருவாக்கி அன்றைய காலகட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தினான். அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தலையும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய ஆப்பாக இந்த பொள்ளாச்சி சம்பவம் நிகழ்ந்தது. அதுக்கு காரணம் இந்த நக்கீரன் கோபால் அவர்களுடைய எடிட்டிங் தான். ஏன்னா அங்கே போயிருந்த மாணவர்களாக இருக்கலாம், மாணவியாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், அதோடு போச்சுன்னா இளம் பெண்களாக இருக்கலாம், அவங்கெல்லாம் கல்லூரியில் படித்தவங்க தான், பல நாள் பழகினவங்க தான். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அவங்களுக்குள்ளே நடந்திருக்கிறது தான். அதனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தாலும் கூட யாரும் போய் புகார் அளிக்கவில்லை. புகார் அளிக்காத காரணத்தினால தான் அது பெருசாக வழக்கு பதியாமல் இருந்தது. ஆனால் பொள்ளாச்சி சம்பவம் போல தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுவதாக எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்த பேரைய மிரட்டி புகார் அளிக்கக்கூடாது, அதிமுக ஆட்சி பேர் கெட்டுப்போடும் என்ற ஒரே காரணத்துக்காக பெண்களுடைய கற்புகள் சூறையாடப்படுகிறது அப்படின்னு டைட்டில்லாம் போட்டு விதவிதமாக பேசி 24 மணி நேரம் பொள்ளாச்சி விஷயத்தை பெருசுபடுத்தி கடைசியில் அதிமுகவை சோழி முடித்தான் இந்த நக்கீரன் கோபால். இப்போது இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் வந்து சிபிஐ வந்து கண்டெடுத்துச்சு. ஏன்னா இந்த வீடியோக்கள்லாம் வந்து விஜய் அவர்கள் வெளியே விட்டார்னா அவருக்கு ஆபத்து. அதனால் யாரெல்லாம் வீடியோ எடுத்தாங்களோ எந்தெந்த வீடியோலாம் நமக்கு ஆப்பு வைக்குமோ அந்த வீடியோலாம் வந்து ஒட்டுமொத்தமாக டெலீட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அவருடைய வாகனத்தில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லா சகல சம்பத்துகளும் நீக்கிட்டாங்க. அதில் இருந்த அத்தனை செட்டிங்கும் அப்படியே இருந்ததுன்னு வச்சுங்களேன், விபத்துக்கு இந்த வாகனம் தான் காரணம் என்று கண்டுபிடிச்சிப்பாங்க, அதையும் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லாததையும் பொல்லாததையும் கற்பனையாக அள்ளி உறுதலை நக்கீரன் கோபாலுக்கும் அதோட சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக தான் பேசுவார். அவரும் சில ஆதாரங்களை வெளியிட்டு இருக்கின்றார். ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கின்ற போது வாகனத்தை உள்ளே கொண்டு வந்தது தவறு. தொடர்ந்து மயக்கமடைஞ்சு விழுகின்ற பொழுதும் தொடர்ந்து பேசுவதும் அவங்க ஆட்களை பொறுத்த வரைக்கும் போதும் பேச்சை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் தொடர்ந்து பேசுனது தவறு. மூன்றாவது, அங்கே இருக்கிற கூட்டமானது ஒன்று முண்டியடிக்கிறது, இதற்கு மேலே நம்ம நின்னோம்னா ஆபத்து அப்படின்னு சொல்லிவிட்டு பேச்சை 5 நிமிஷத்தில் முடிங்க அப்படின்னு நம்முடைய விஜயனுடைய பாதுகாவலர் வந்து விஜய் கிட்ட அறிவுறுத்துகின்றார். ஆனால் அதை தாண்டிய விஜய் அவர்கள் பேசி கொண்டிருந்தார், பாட்டு பாடிக்கொண்டிருந்தார். ஸோ அங்கே நடக்கக்கூடிய விபத்துக்களை பற்றியோ அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அசம்பாவத்தை பற்றியோ விஜய் அவர்கள் தெரிந்தும் அமைதியாக பேசினது ஏன் என்பதுதான் யாருக்கும் புரியாத புதிராக இருக்கிறது. அதே மாதிரி இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அளவு கடந்து வந்திருக்குது. இந்த கூட்டத்தை அப்படியே சினிமாவில் இணைச்சாங்களா அப்படின்ற விவரம் நமக்கு தெரியல. மொத்தத்தில் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நக்கீரன் கோபால் கிட்ட சிக்கியிருப்பதனாலும் இப்படியாப்பட்ட வீடியோக்கள் இணையதளத்தில் அதிகமாக உலாவதுனாலும் சிபிஐ கைது பண்ணி உள்ளே போடுறாங்களோ இல்லையோ மக்கள் மத்தியில் நம்முடைய விஜயுடைய பெயர் டேமேஜ் இனிமேல் பொறுத்துந்து பாருங்கள்.
இனிமே வந்து நம்ம கலைஞர் அவர்களை கைது பண்ணுகின்ற போது கொல்றாங்களே என்று சொல்லிட்டு வாய்ஸை இடையில செருகுனாங்கல்ல, அதே மாதிரி நம்ம விஜய் அவருடைய வீடியோவிலும் பல குரல்கள் உள்ளே சொருகப்பட்டு இதுதான் நிஜமான வீடியோ என்று மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து விஜயை காலி பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? திமுகவுடைய வாக்குகளை விஜய் தான் காலி பண்றாரு. அப்போ அவரை காலி பண்றது அரசியல் எத்திக்ஸ். அதனால நக்கீரன் கோபால் அவர்களை இறக்கி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, இதுல உண்மையே இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதுல நிறைய உண்மைகள் இருக்குது. அந்த உண்மைகளை தான் நாம இப்போ பேசணும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.